மாங்காய் சீசன் ஆரம்பிச்சிருச்சு. இப்போது நம்ம சிம்பிள் அண்ட் குயிக்காக மாங்காய் பச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு நான் ஒரு மாங்காய் எடுத்திருக்கேன். தோலை நல்லா சீவிட்டு மீதி எல்லாத்தையுமே இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துக்கலாம். இது லைட்டாக முழுகிற அளவுக்கான தண்ணிக்கிட்ட நான் 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட நான் ஒரு 80லேருந்து 100 கிராம் அச்சு வெல்லம் சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பவுடர் அதுவும் நம்ம சேர்த்துக்கலாம். அதோட தேவையான உப்பு, 1 டீஸ்பூன் மஞ்சள் எல்லாத்தையுமே சேர்த்து இப்போ விசில் போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு விசில் வந்த பிறகு நம்ம ஓப்பன் பண்ணுவோம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, ஒரு சிட்டிகை ஜீரகம், 1 பச்சை மிளகா நீல வாக்கில் கட் பண்ணது, ஒரு கொத்து கருவேப்பிலை. இப்போ இது எல்லாமே வறுத்துட்டு நம்ம வேக வச்சிருக்கிற மாங்காவை இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் இதை நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு கொதி விடுங்க. அது எல்லாமே ஆல்ரெடி நமக்கு வெல்லம் சேர்த்தனால கொஞ்சம் இறுகின பதம் வர ஆரம்பிக்கும். அந்த இறுகின பதம் வந்த பிறகு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான தேங்காய் பூவை நம்ம இதோட சேர்த்துக்க வேண்டியதான். ஸோ தேங்காய் பூ சேர்த்துட்டு 1லேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் போதும். கொதித்த பிறகு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அதிகமாக கொதிக்க விட தேவை கிடையாது. ஏன்னா தேங்காய் பூ கொஞ்சம் பச்சை வாசனையோடு இருந்தால் தான் இதுக்கு நல்லா. நீங்களும் இந்த மாங்காய் சீசனுக்கு இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.